கோலாலம்பூரில் முதல் முறையாக நடைபெறும் அனைத்துலக பகுத்தறிவு மாநாட்டில் இன்று தமிழக பகுத்தறிவாளர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். அந்த கருத்துக்கள் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருந்தது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அறியாமை நீங்க வேண்டும் என்பது அவர்களின் கருத்துகளாக அமைந்திருந்தது. இரண்டாம் நாள் மாநாட்டு கருத்தரங்கின் உரைப்பகுதியை கூட்டரசு பிரதேச நகர்ப்புற நல்வாழ்வு துணை அமைச்சரும் மாயிகா உதவி தலைவருமான டாக்டர் எம் சரவணன் தொடக்கி வைத்து உரையாற்றினார். உலகில் எல்லா காலகட்டங்களிலும் மக்களிடையே சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த சிந்தனை மாற்றங்களினால்தான் பலர் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டதாக டாக்டர் எம் சரவணன் கூறினார். மாற்றத்தை எந்த ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மாற்றத்திற்கு எந்த சமூகம் தன்னை தயார்படுத்தவில்லையோ, மாற்றத்திற்கு எந்த ஒரு இனம் தயாராகவில்லையோ அந்த இனம் காலத்தால் பிடித்தது. உலகிலே மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்கள், உலகிலே இருக்கின்ற மூத்த கலாச்சாரங்களுக்கு சொந்தக்காரர்கள், மூத்த பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்கள், இப்படி உலகத்திலே இருக்கின்ற அத்தனை இனங்களுக்கும் முன்னோடியான ஒரு இனம் என்றால் அது தமிழ். முதலாவதாக கவிஞர் ஆதவன் தீச்சன்யா தமிழகத்தில் பகுத்தறிவு பிறந்த வரலாறு எனும் தலைப்பில் உரையாற்றினார். அவரை அடுத்து வழக்குரைஞர் இள புகழேந்தி அறிவியல் மாற்றம் மனுக்குலத்தின் ஏற்றம் எனும் தலைப்பில் பல அரிய கருத்துக்களை எடுத்து எம்பினார். தேவையில்லாதவைகளை நீக்கு, தேவையானவை உன்னுள்ளேயே புதைந்து கிடக்கிறது, மறக்காமல் அதை வெளியில் கொண்டு வா. எனக்குள் நான் செய்து கொண்ட வாதமே என்னை பகுத்தறிவுவாதியாக்கியது. பின்னர் அசட்டையும் வாதமும் 1900ஆம் ஆண்டில் என்னை முழு பகுத்தறிவுவாதியாக்கியது. அப்படி இருந்தும் ஆத்திக காரியங்களில் கலந்து கொள்வதில் நான் பின்வாங்கியதில்லை. அதில் ஏற்படும் அதனால் வரும் பெருமைகளை அடைவதிலும் நான் தவறுவதில்லை என கூறியவர் தந்தை பெரியார். எதனையும் ஆராய்ந்தறிந்து செயல்பட வேண்டும் என்பதே பெரியாரின் வாதமாகும். கடனில் இருந்து கிரீஸை மீட்சி பெற செய்வதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் நாட்டின் தனியார் முதலீட்டாளர்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை காணவுள்ளது. நாட்டின் கடனை அடைப்பதற்காக தனியார் முதலீட்டாளர்கள் அரசாங்கத்திடமிருந்து 13,000 கோடி யூரோ கடன் பத்திரங்களை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த வார இறுதிக்குள் இதன் கடன் அடைப்பு திட்டத்தை ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பிலான இறுதி முடிவு எடுக்கப்படும். இப்புதிய திட்டத்தின் கீழ் தனியார் முதலீட்டாளர்கள் அரசாங்கத்திடமிருந்து புதிய கடன் பத்திரங்களை பெறுவர். இப்புதிய கடன் பத்திரங்களின் தொடக்க மதிப்பு வழக்கமாக அரசாங்கம் வெளியிடும் கடன் பத்திரங்களின் மதிப்பை காட்டிலும் பாதிக்கு குறைவாக இருக்கும். இத்திட்டத்தின் வழி கிரீஸின் கடனை 12,000 கோடி யூரோ வரை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக முழுமையாக கிரீஸை கடனிலிருந்து மீட்க முடியாது என கூறப்படுகிறது. ஐரோப்பிய பங்காளி நாடுகளின் ஒத்துழைப்பை அந்நாடு நாட வேண்டி இருக்கும். பெரு லீமாவில் தனியார் போதைப்புத்தர் மறுவாழ்வு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 27 பேர் உயிரிழந்தனர். இதுவரை காப்பாற்றப்பட்ட 6 மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கிரைஸ்ட் ஆஃப் லவ் என்றழைக்கப்படும் மறுவாழ்வு மையம் 2 மாடி கட்டிடத்தை கொண்டதாகும். திடீரென ஏற்பட்ட இத்தீச்சம்பவத்தின் போது இம்மையத்தின் சுவரை துளையிட்டு அதன் வழி உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்பு படையினர் காப்பாற்றினர். இம்மையம் அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததாகவும் அளவுக்கு அதிகமான போதை பித்தர்கள் இங்கு தங்கி இருந்ததாகவும் பெரு சுகாதார அமைச்சர் ஆல்பர்டோ தஜாரா தெரிவித்தார். இச்சம்பவத்தில் அதிகமானோர் மூச்சு திணறி இறந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. ஆக்ரா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் KS Rana கோபுரத்தில் ஏற்பட்டுள்ள சாய்வை கண்டுபிடித்துள்ளார். தாஜ்மஹாலின் கோபுர தூண்கள் தேக்கு மரக்கட்டைகளால் எழுப்பப்பட்டுள்ளன. நிலநடுக்க பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்காக கோபுரத்தின் அடித்தளம் மரக்கட்டைகளால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருகில் உள்ள யமுனை ஆற்றில் நீர் வற்றத் தொடங்கியிருப்பதால் அது கோபுரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோபுரங்களில் விரிசல் அல்லது அது சாயும் நிலை ஏற்படலாம் என கூறுகிறார் KS Rana. இதனிடையே இந்திய தொல்பொருள் ஆய்வு தாஜ்மஹாலின் கோபுரங்களில் ஒன்று 3.57 சென்டிமீட்டர் சாய்ந்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் உறுதி சான்றை வழங்கியுள்ளது. வட ஆக்ராவில் அமைந்துள்ள இந்த தாஜ்மஹால் கோபுரத்தை முகலாய மன்னர் ஷாஜஹான் தனது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக எழுப்பினார்.
ஏறக்குறைய 20,000 வேலையாட்களை கொண்டு தொடங்கிய இந்த கோபுரத்தின் கட்டுமான பணிகள் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் 1648ஆம் ஆண்டு பூர்த்தியடைந்தது. நாளொன்றுக்கு 20,000 சுற்றுப்பயணிகள் இந்த காதல் சின்னத்தை சுற்றி பார்க்க வருகின்றனர். கடா யங் சொங் சொங் தீவு கடற்பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடி கப்பல் பேரலை தாக்கி கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். எஞ்சிய 19 மீனவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். அதிகாலை மணி 2 அளவில் கோலக்கடா துறைமுகத்திலிருந்து 20 மைல் தூரத்தில் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் கடல் கொந்தளிப்பும் பலத்த காற்றும் வீசியதாக அக்கப்பலை செலுத்திய முகமது இஸ்மாயில் ஹாஷிம் தெரிவித்தார். 7 டன் எடையிலான மீன்களை ஏற்றி வந்த இக்கப்பல் பேரலையின் தாக்கத்தினால் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் மூழ்கியதாக அவர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது கப்பலில் பயணித்த அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பு கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டது. இவர்களில் 58 வயது அஹ்மத் ராஜி கசாலி கப்பலின் கீழ் பகுதிக்கு பொருட்களை எடுக்கச் சென்றதால் அவர் தப்பிக்க முடியாமல் போனதாக முகமது இஸ்மாயில் சொன்னார். கப்பலின் பாதுகாப்பு மிதவைகளை பிடித்தவாறு அரை மணி நேரம் கடலில் மிதந்து கொண்டிருந்த 19 மீனவர்களும் அஹ்மத் ராஜியின் உடல் அலையில் அடித்துச் செல்லாமல் பாதுகாத்தனர். இவ்வழியே சென்ற மீனவர் படகின் வாயிலாக இவர்கள் அனைவரும் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதனிடையே தியோமான் தீவில் ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 மீனவர்களை காணவில்லை. மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வீசிய புயல் காற்று, உயர் அலை ஆகியவற்றின் தாக்கத்தால் படகு தூலாய் தீவில் பாதுகாப்பாக ஒதுங்க முற்பட்டது. இருப்பினும் இப்படகில் பயணித்த 5 மீனவர்களும் நிலைமையை சமாளிக்க இயலாமல் படகோடு கடலில் மூழ்கினர். இச்சம்பவத்தில் 62 வயது லா மாஃபி உயிரிழந்த வேளையில் 36 வயது லா லசி, 32 வயது ஷரீஃபுடின் ஆகிய இருவரை காணவில்லை. இவர்களுடன் கடலில் மூழ்கிய ஜோஹாரி ஜாலி, சம்சுடின் ஆகியோரை மீட்பு படையினர் காப்பாற்றினர். காணாமல் போன இருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லிவர்பூல் வெற்றி, மேன் யூ ரசிகர்கள் ஏமாற்றம். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஆசிய சைக்கிள் பந்தயத்திற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தேசிய சைக்கிள் வீரர்களில் 4 புட்ராஜயாவில் இன்று விபத்துக்குள்ளாகினர். அவர்களில் மரியானா முகமது எனும் வீராங்கனை கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் தற்போது அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தேசிய சைக்கிளோட்ட வீரர்கள் புத்ராஜயாவில் உள்ள உள்நாட்டு தொல்லியல் கூட்டுறவு பயனீட்டு அமைச்சின் கட்டடத்தின் முன்னே உள்ள சமிஞ்ஞை விளக்கின் முச்சந்தியில் விபத்துக்குள்ளாகினர். சம்பவத்தின் போது பெண்மணி ஒருவர் கஞ்சல் ரக காரை வேகமாக செலுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் சைக்கிளோட்ட வீரர்கள் 7 காயமடைந்தனர். மஸ்யாத்தூன் முகமது ராசி, அப்துல் அசீஸ், அஸ்லி அஹ்மத் ஆகியோர் சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகினர். ஆஸ்திரேலியா பொது விருது டென்னிஸ் போட்டி மகளிருக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்றில் பெலாருசின் விக்டோரியா அசரென்கா ரஷ்யாவின் மரியா ஷரபோவாவை நேர் செட்களில் வீழ்த்தி விருதை கைப்பற்றினார். ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் லியாண்டர் பயஸ், ரடெக் ஸ்டெஃபன் இணையினர் முன்னணி வீரர்களை தோற்கடித்து விருதை வென்றனர். இறுதிச் சுற்றுக்கான அனுபவமின்மை காரணத்தால் அசரென்கா 2008ஆம் ஆண்டு வெற்றியாளரான ஷரபோவாவை எதிர்கொள்வதில் சற்று சிரமத்தை எதிர்நோக்கினார். 4ஆம் நிலை ஆட்டக்காரரான ஷரபோவா 2-0 என்ற புள்ளிகளில் ஆட்டத்தை ஆக்கிரமிக்க அசரென்காவும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு புள்ளிகளை சமப்படுத்தினார். உற்சாகத்துடன் செயல்பட தொடங்கிய அசரென்கா முதல் செட்டில் ஷரபோவாவை 6-3 என்ற புள்ளிகளில் வீழ்த்தினார். 2வது செட் ஆட்டம் தொடங்கியது முதலே விறுவிறுப்பாக செயல்பட்ட அசரென்கா ஷரபோவாவை 6-0 என்ற புள்ளிகளில் எளிதாக வென்றார். இவற்றின் வழி அசரென்கா முதல் பொது விருதை வெற்றி கொண்டதோடு உலகத்தர வரிசையில் முதல் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்காவின் பிரையன் சகோதரர்களான பாப் மைக் இணையினர் இந்தியாவின் லியாண்டர் பயஸ், செக் குடியரசின் ரடெக் ஸ்டெஃபனெக் இணையினரை சந்தித்தனர். இவ்வாட்டத்தில் இந்திய செக் குடியரசு இணையினர் அமெரிக்க இணையினரை 7-6, 6-2 என்ற புள்ளிகளில் வென்று விருதை கைப்பற்றினர். இன்றைய குரலும் அதன் விளக்கமும் குரல் 403. கல்லாதவரும் நனிநல்லர் கல்லார் முன் சொல்லாதிருக்க பெறேன். கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால்
கல்லாதவர்களும் இங்கு மிகவும் நல்லவரே ஆவர் என்கிறார் திருவள்ளுவர். விடைபெறுகிறோம். வணக்கம். நான் பாலகிருஷ்ணன். நான் சந்திரகலா ஐயப்பன். சலாம் சத்து மலேசியா.